இன்றைய ஆன்மீக தகவல். ராமர், ஸ்ரீராமர் விஷ்ணுவனுடைய அவதாரம். கலியுகத்திலே நாம் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டி, ஒரு மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார் ராமபிரான். ராமரை ஏன் நாம் இவ்வளவு கொண்டாடுகின்றோம் என்றால், பெரியவன் சிறியவன், கற்றவன் கற்காதவன், ஏழை பணக்காரன், இப்படி எந்த விதமான பேதங்களையுமே பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்த்தவன் ஸ்ரீராமன். ஆகவேதான் ராமனை கொண்டாடுகின்றோம். எவன் ஒருவன் ராமபக்தனாக இருக்கின்றானோ அவனுக்கு மாச்சரியங்கள் தெரியாது. இவர் பெரியவர், இவர் ஏழை என்று யாரையும் பாகுபடுத்தி பார்க்க மாட்டான் உண்மையான ராமபக்தன். ஆகவே ராமரை வணங்கினால் அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்கும் வந்துவிடும். ராமர் எப்படி ஒரு இறுதி வரை நல்ல குணங்களோடையே வாழ்ந்தாரோ, அரசகுமாரனாக இருந்த போதும் ஒரே நிலையிலே இருந்தார். அந்த நிலையிலே இருந்து மாறி கானகம் சென்று வனாந்திரவாசியாக திருந்த போதும் ஒரே மாதிரி இருந்தார். அதன் பின்பு ராவணனை அழித்து சீதையை காப்பாற்றி மறுபடியும் அயோத்தி வந்து மீண்டும் மன்னனாக ஆன போதும் ஒரே மாதிரி இருந்தார். அவருடைய குணத்திலே மாற்றமே இல்லை. அப்படி மாறாத குணம் கொண்டு எப்போதும் ஒரே மாதிரி இருந்தார் ராமபிரான். அதனால்தான் அவரை நாம் கொண்டாடுகின்றோம். இப்போது கூட ஒரு சிலரிடம் நல்ல குணங்கள் அமைந்திருந்தால் கல்யாண குணங்கள் கொண்டவர், ராமனை போன்றவர் என்று சொல்வார்கள். காரணம், ராமனுக்கு அப்புறம் நல்ல குணங்கள் கொண்டவர்களே இல்லையா என்று கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக, அதாவது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அப்படி இல்லாமல் மனிதனாக பிறந்து முழுக்க முழுக்க நல்ல குணங்களோடு வாழ்ந்தவன் ராமன். அதனால்தான் ராமனை நல்ல குணத்துக்கு ராமா என்று ராமனை ஒப்பிடுகின்றோம். இப்படி வாழ்ந்து காட்டி போன தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டார் ராமர். பரதன் சத்ருகனோடு கேகய ராஜ்யத்திற்கு செல்கின்றார் தசரதர். ராமனுடைய உயர்ந்த குணங்களையும் மக்கள் அவனிடம் கொண்டிருந்த அன்பையும் நினைத்து தசரதருக்கு சற்று மனம் சந்தோஷமானது. மனம் சந்தோஷமானதுக்கு காரணம், ராமனின் பால் மக்கள் இத்துணை தூரம் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்களே என்று. நாளை அனும ஜெயந்தி. இன்று நாம் ராமரை பற்றி பேசுகின்றோம். எத்தனை பொருத்தமாக இருக்கின்றது பாருங்கள். இன்று ராமரை பற்றி பேசுகின்றோம், நாளை அனும ஜெயந்தி, நாளை அனுமனுடைய கல்யாண குணங்களை பற்றி பேச இருக்கின்றோம். ஆகவே மக்கள் ராமனிடம் கொண்டிருந்த அன்பை நினைத்து தசரதருக்கு மிகவும் சந்தோஷம். தன்னுடைய மகனை மக்கள் இப்படி புகழ்கின்றார்களே என்று அவருக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நினைத்த போது ஒரு சமயம் அவருக்கு, ஆகா, தனக்கு முதுமை வந்து விட்டது, மக்கள் தன்னுடைய மக்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், அதாவது தன்னுடைய மகன்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், நமக்கு முதுமை வந்து விட்டது என்பதை உணர்கின்றார் தசரதர். உடனே ராமனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். தசரதர் தன்னுடைய அரண்மனைக்கு ராமனை வரவழைத்தார். என்னுடைய மனதிலே சில சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கின்றது ராமா, ஆகவே உனக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாளையே பட்டாபிஷேகம், உடனடியாக அதற்கு தயாராவாயாக என்று உடனடியாக பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கின்றார் தசரத சக்கரவர்த்தி. இன்றிரவு நெய்யும் சீதையும் விரதமாக இருங்கள் என்று கூறுகின்றார். ராமர் கௌசல்யாதேவியின் அரண்மனைக்கு வந்து அம்மாவிடம் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார். கௌசல்யை
ராமனை ஆசீர்வதிக்கின்றார். ராமா, கேட்கவே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உன் தந்தை மிகவும் சரியான முடிவை எடுத்திருக்கின்றார். உன்னுடைய அப்பாவின் ராஜ்யத்திலே மக்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்களோ, காரணம் தசரத சக்கரவர்த்தி நேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்தார். அவரைப் போலவே உன்னுடைய ஆட்சியிலேயும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று உள்ளம் மகிழ கௌசல்யை ஸ்ரீராமனை ஆசீர்வதிக்கின்றார். கௌசல்யை ராமரை ஆசீர்வதிக்க மிகுந்த சந்தோஷத்தோடு கைகேயியிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று ராமர் நினைக்கின்றார். அதற்கு இடைப்பட்ட காலத்திலேதான் கைகேயியிடம் கூனி, இந்த கூனியின் மேல் ராமர் ஒரு முறை விளையாட்டாக பானத்தை அடித்து விடுகின்றார். அதிலிருந்து இந்த கூனிக்கு மக்கள் அனைவருக்கும் ராமனை பிடித்தாலும் கூனிக்கு ராமனை பிடிக்கவில்லை. அவளுடைய பெயர் மாந்தரை என்பது. அவள் என்ன செய்கின்றாள்? நேரத்திற்காக காத்திருக்கின்றாள். நேரத்திற்காக காத்திருந்து ராமனை பழிவாங்க வேண்டும் என்று தன் மனதுக்குள்ளே வைத்திருந்து சரியான நேரத்திலே கைகேயிடம் சென்று உன் பரதன் நாடாள வேண்டும் என்று கேள், ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்று கேள் என்று துர்போதனை செய்கின்றாள் கைகேயிக்கு. அதன் பிறகு நடந்த விவரங்கள் தான் நமக்கு தெரியும். கைகேயி தசரதனிடம் 2 வரங்கள் கேட்க, அந்த 2 வரங்களால் ராமருக்கு 14 ஆண்டு காலம் வனவாசம். ஆனால் ராமனை ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால், கைகேயியிடம் ராமர் வந்து நின்றபோது கைகேயி சொன்ன ஒரே வார்த்தை, உடனடியாக கானகம் செல்ல போகின்றாய். தசரத சக்கரவர்த்தியிடம் கைகேயி ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்று வரம் வாங்க, அதன் பின்பு தசரதருக்கு மூர்ச்சையே ஆகிவிடுகின்றார். காரணம், தன்னுடைய மகன் மேல் அவ்வளவு பற்று வைத்திருந்தார். ராமன் கானகம் சென்று தவிக்க வேண்டுமா என்று கலங்கி போனார் தசரதர். ஆனால் ராமன் அதனால் கொஞ்சமும் நடுங்கவில்லை. தன்னுடைய தந்தை சொன்னவுடன் மர உரி தரித்து கொண்டான். நேராக கைகேயியிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். கைகேயியை வெறுக்கவில்லை. கலியுகத்திலே நாம் எல்லோரும் எப்படி இருக்கின்றோம்? யாரேனும் நம்ம ஏதேனும் சொல்லிவிட்டால் அவர்கள் மேல் கரம் வைக்கின்றோம். ஆனால் ராமன் தனக்கு அத்துணை பெரிய தீங்கு செய்த கைகேயியை எள்ளளவும் வெறுக்கவில்லை. நேராக சென்று அவளுடைய பாதத்திலே நமஸ்காரம் செய்து, அம்மா, நான் புறப்படுகின்றேன். தந்தை என்னை கானகம் செல்ல பணித்திருக்கின்றார், நான் சென்று வருகின்றேன் அம்மா, ஆசை கூறுங்கள் என்கின்றார். இதனால்தான் ராமனை கல்யாண குணங்கள் கொண்டவன் என்று சொல்கின்றோம். இப்படி கல்யாண குணங்கள் கொண்ட ஸ்ரீராமனை நாம் அனுதினமும் துதித்தால் ராமனிடம் உள்ள நல்ல பண்புகள் எல்லாம் நம்மையும் வந்து சேரும். இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை ராமனை போல் வாழ்ந்து நம்முடைய ஜென்மம் கடை தேறுவதற்கு அந்த வாழ்க்கை முறை மிகவும் உதவும். ஆகவே ராமனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லுவோம். ராமா 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 என்று துதிப்பவர்க்கு மனம் சஞ்சலமில்லாமல் மாறிவிடும். சஞ்சலமில்லாத மனத்திலே எந்த விதமான குறைகளும் இல்லை. நாம் குறையில்லாமல் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனதை நிறையாக வைத்திருக்க வேண்டும். எப்படி நிறையாக வைத்திருக்க வேண்டும்? நல்ல குணங்களாய் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். நல்ல குணங்களை நிறைத்து வைத்திருந்தால் நம்முடைய வாழ்வு செம்மையாக இருக்கும். ராமருடைய பாதங்களை பணிந்து இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.